மார்க்கண்டேயருடைய வரலாறு எல்லாத்துக்கும் இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்றேன். சிவபெருமானிடத்த பலகாலம் தவம் இருந்து ஒரு தம்பதியினர் வரம் வாங்குறாங்க, குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் உடனே என்ன சொல்றாரு, உங்களுக்கு 16 வயது இருக்கக்கூடிய சிவஞானம் பொருந்திய குழந்தை வேணுமா, இல்ல 100 வயது இருக்கக்கூடிய ஞானமே இல்லாத குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்கிறாரு. ஒரு 2 கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு அந்த தம்பதியினர் என்ன பதில் சொல்லி இருப்பாங்க, இதே நாம்பளா இருந்தா 100 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வேணும் அப்படின்பா. ஒரு சில தாய்மார்களுக்கே உண்டான ஒரு குணத்தை சொல்றோம். தன்னுடைய மகன் எவ்வாறு இருந்தாலும் தாய்க்கு உண்டான குணம் எப்படி இருக்குங்க, அவங்க எத்தனை வயது ஆனாலும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. தன்னுடைய மகன் பேருக்கு முதல்ல பண்ணுங்க, மகள் பேருக்கு பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரிங்க. அப்படியே அந்த தம்பதியினர் என்ன கேட்டாங்க, முதல்ல 16 வயது இருக்கக்கூடிய சிவஞானம் பொருந்திய குழந்தை தான் வேணும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா சிவஞானம் இருக்கா போதும் எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. சரி ததாஸ்து, அப்படியே கொடுத்துட்டேன்ப்பா வச்சிக்கங்க அப்படின்ட்டாரு சாமி. அந்த குழந்தை பிறக்குது, வளருது, சிவஞானத்தோடு சிவபூசை செய்யுது, நாளும் இறைவனை வழிபடுது. தினமும் முதல் வேலை எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு முதல்ல என்ன வேலை, சிவபூசை செய்யறது தான் வேலை அந்த குழந்தைக்கு. அப்ப என்ன பண்ணுதுங்க அந்த குழந்தை, அப்படியே வளர்ந்துகிட்டே வர வர 15 வயது முடிகிறது, 16 வயது தொடங்க போகுது. அடுத்த நாள் அந்த குழந்தையோட உயிர் போக போகுது. இது தாய் தந்தையினருக்கு தெரியும். அப்ப வீட்டுல உட்காந்து அழுகிறாங்க, என்னுடைய மகனுடைய வயிறு இத்தனை காலம் 16 வருஷமா வளர்த்த என்னுடைய மகனுடைய உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த தாய் தந்தையினர் உட்காந்து அழுகிறாங்க. இப்ப அந்த குழந்தை வந்து கேட்குது, அந்த பையன் ஏன் அழுகுறீங்க அப்படிங்கும் போது, இந்த மாதிரிங்க உன்னோட உயிர் போக போகுது, சாமி கொடுத்த வரத்தினால உன்னோட உயிர் 16 வருஷம் தான் அதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த குழந்தை எதுக்குமே பயந்துக்கல இந்த பையன். சரி அடுத்த நாள் போறான். இதே மாதிரி காலையில எந்திரிச்சாச்சு, குளிச்சாச்சு, சிவபூசை பண்றதுக்கு கிளம்பியாச்சு, போயாச்சு, சிவபூசையும் பண்ணியாச்சு. அந்த இடத்துல யமன் வந்து நிக்கிறாரு, பாசக்கயிறோடு வந்து நிக்கிறாரு. உயிர் எடுக்கணும் இல்லைங்களா, அதனால அதுக்காக வந்து நிக்கிறாரு. இந்த பையன் பாட்டு கண்ணை மூடி சிவபூசை பண்ணிட்டு இருக்கிறான், எதுவுமே தெரியல. உடனே யமன் வந்து தன்னுடைய பாசக்கயிறை வீசுறாரு. அப்ப தெரிஞ்சிருச்சு இந்த பையனுக்கு உயிர் போக போகுது அப்படின்னு. அப்ப எந்திரிச்ச வேகத்துல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாங்களாம். இந்த பையன் மார்க்கண்டேயர் அப்படிங்கிற பையன் போய் அம்மா அப்படிங்கிற வேகத்தோட போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாங்கன்னா, இந்த பாசக்கயிறு வந்த வேகத்துல மார்க்கண்டேயனோட சேர்த்து சிவலிங்கத்தையும் பிடிச்சிருச்சான். அப்ப சாமி என்ன பண்ணிட்டாரா, கோபப்பட்டு என் மேலேயே நீ பாசக்கயிறு வீசுறியா அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை 2ஆக பிளந்து வெகுண்டு எழுந்து அந்த காலனையும் எட்டி உதைத்தாராம் காலால். யமனையும் எட்டி உதைச்சாரா ஒரு குழந்தைக்காக. யார் கொடுத்த வரங்க, சிவபெருமான் கொடுத்த வரம் தான். 16 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உசுரோட இருக்கணும்னு சொன்னதே சிவபெருமான் தான். ஆனா உயிர் காப்பாற்ற வந்தது யாருங்க, அதுவும் சிவபெருமான் தான். இப்ப 2 செஞ்சது யாருங்க, அவருதான், சாமி தான். அந்த மாதிரி அந்த தன்மை, விதியையும் மாற்றக்கூடிய தன்மை இறை வழிபாட்டுக்கு உண்டு. உடனே எழுந்து இந்த யமனை உதைத்து யமனை அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டாரா, அதாவது கொன்னு அதல பாதாளத்துக்கு தள்ளிட்டாரா. இந்த குழந்தையை பார்த்து கேட்டாரா, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு, சாமி எப்பயும் உங்களை நினைக்கக்கூடிய திறன் இருந்தா போதும் அப்படின்னாரா. அதுக்கு சரி அப்படின்னா என்றும் 16, உனக்கு 16 வயசுக்கு மேலானது தானே நீ இப்போ இறப்ப, என்னைக்கும் உனக்கு 16 வயசு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்து முடிச்சாராம். அந்த மாதிரி இறை வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னங்க, விதியையும் மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதனாலதான் ஒவ்வொரு இருவரையும் இறை வழிபாடு செய்யுங்க, சுவாமியை வணங்குங்க அப்படின்னு சொல்றக்கூடிய காரணம் என்ன, அதற்காக தான் சொல்றோம். அதனால எல்லோரும் அந்த புண்ணியத்துல பங்கு பெற்றுக் கொள்ளும்.